மேன்மையாக இந்த 2025 ஆண்டை என் வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். சபைக்கும் அந்த விருப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சபைக்கு தான் அந்த வார்த்தையை தேவன் சொல்கிறார். சபையை ஒன்று நான் மேன்மையாக வைப்பேன். சென்ட் ஜான் சர்ச்சை ஒரு விசேஷித்தமான ஒரு அனுபவத்தோடு தேவன் நடத்தி கொண்டு வருகிறதை சில ஆண்டுகளாக கவனித்து கொண்டே வருகிறேன். எல்லா சபைகளைப் போலும் அல்ல, எல்லா சபையை போல பிரசவிக்கிறது இல்லை. தேவன் ஒரு நோக்கத்தையும் அவருடைய விருப்பத்தை வைத்திருக்கிறார். நம்மளை ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். அதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. முந்தின ஆதாமாகிய மூலம் இந்த பூமி நமக்கு மேன்மையை இழந்து விட்டோம். இந்த மேன்மையை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம் கர்த்தருடையது, பூமியை மனுப்புத்திரனுக்கென்றே தேவன் கொடுத்தார். அப்படிப்பட்ட பூமியில என்னென்னலாம் கொடுக்க ஆயத்தம் படுத்தினான் என்பதையும் அந்த அதிகாரத்தை நீங்க பின்னாடி படிக்க முடியும். 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் அவுட்லைன் அப்படி சொல்லிட்டே வர்றேன். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்போ தேவன் படைக்கும் போது இந்த பூமி ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா அந்த பூமியில் தேவன் படைத்த மனுஷன் மூலமாக தான் இந்த பூமி என்ன மாறுகிறதாம், சாபங்களாக மாறுகிறது. அப்போ பூமி நல்ல பூமியை கடவுள் நன்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனா இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட யாருக்காக அதை ஆயத்தப்படுத்தினாரோ, யார் அதை ஆண்டு கொள்ள வேண்டும் விரும்பினாரோ அந்த மனுஷன் மூலமாகவே இந்த பூமி என்னது இழந்து விட்டது, ஆசீர்வாதங்களை மேன்மைகளை இழந்து போனது. அதுவரை மேன்மையாக இருந்த ஒரு பூமி தான். அதனால சொல்கிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். அதுக்கு நிபந்தனை இருக்கிறது, கட்டளையை கொடுக்கிறார். இந்த கட்டளைப்படி நடந்தால், இந்த கட்டளைப்படி செய்தால் அந்த பூமியை பாருங்க. கர்த்தருடைய உன்னதமான நோக்கம் இந்த பூமி மேன்மையா இருக்கணும். இந்த பூமியில கர்த்தர் உண்டாக்கிற மனுஷிகளும் மேன்மையா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய மனதில் இருக்கிற பெரிய ஆசை, பெரிய விருப்பம். ஆனா அந்த ஆசையையும் அந்த விருப்பத்தையும் மனுஷன் சுய ஆசையினாலே, வேதத்தில் சில வசனங்கள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் பாருங்க. இதே வார்த்தை எப்படி சொல்கிறது, அவனவன் சுய இச்சையினாலே சிக்குண்டான். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தில் இல்லை, ஆண்டவருடைய விருப்பத்தில் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய விருப்பத்தில் எப்படி இருக்குது, நானும் நீங்களும் மேன்மையான ஒரு வாழ்க்கை, கனத்துக்குரியவளாக இருக்கணும். எந்த தகப்பனாவது எந்த தாயாவது உங்க பிள்ளைகள் மேன்மையா இருக்க நினைப்பீங்களா, மேன்மை இல்லாதவளா இருக்க நினைப்பீங்களா? எப்படி யோசிப்போம்? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஒழுக்கத்தில் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். என் பிள்ளை பார்த்து எல்லாரும் எப்படி சொல்லணும், உங்க பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான், உங்க மகன் அப்படி ரொம்ப நல்லா இருக்கிறான், அந்த மேன்மை பேசணும். அதான் விரும்புகிறோம். ஐயா எல்லா டெஸ்ட்லையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான் சொல்லணும். ஐயா உங்க பையன் எப்படி என்று சொல்லணும். அந்த மேன்மையை எல்லாரும் விரும்புகிறோம், மேன்மையை. ஆனால் இதுதான் கர்த்தருடைய திட்டமும் கூட, கர்த்தருடைய நோக்கம். ஆனால் ஏன் மேன்மை நம்ம இழந்து போனோம், அதை தான் குறித்து சொல்கிறார். மீண்டும் வார்த்தை படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி அந்த வார்த்தை, நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக யாருடைய வார்த்தை இருந்துச்சு? இந்த மனைவியுடைய வார்த்தையா, இந்த மனைவிக்கு பின்னாடி இந்த பிசாசுடைய வார்த்தையா? இந்த வருஷத்துல
கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த வார்த்தை டக்குன்னு பேசாதீங்க. உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மேன்மைக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையா வைக்கன்னு விரும்புறாரு. ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை இது. அப்போ இப்போ அந்த பெண்மணி புசித்ததும் அந்த தவறு செய்ததும் கொஞ்சம் கவனமாய் கவனிக்கும் போது அந்த அம்மாவுடைய விருப்பம் அல்ல. ஆனால் அந்த அம்மாக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்கினது ஒரு வஞ்சகமான உலகம். ஆனால் இது எதை காட்டுகிறதுனா, இந்த பெண் என்று சொல்கிறது உலகத்தை காட்டுகிறது. நமக்கு இந்த உலகம் நமக்கு தேவனுக்கு பிடிக்காத விஷயம், தேவன் எதிர்பார்க்காத விஷயங்கள், நீ மேன்மை அடையக்கூடாத விஷயங்களை தான் இந்த உலகம் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது, போதிச்சுக்கிட்டே இருக்குது, அதை நடத்திக்கிட்டே இருக்குது. தேவன் சொல்லாத ஒரு விஷயத்தை, தேவன் காட்டாத ஒரு விஷயத்தை இந்த உலகம் காட்டுது. இந்த உலகம் நமக்கு கையில் ஒரு போன் இருக்குது, அதுக்குதானே வாங்குறதே காஸ்ட்லியான போனு. சொல்றது எதுக்கு? எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு அவசியம், இதுக்கு படிக்கிற அவசியம். ஆனால் பார்க்கறதும் வேற, பண்றது எல்லாமே வேற. எங்கேயா தனியாக உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை கவனிங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருக்குன்னு சொன்னால் பிரம்ப எடுத்துருங்க. கதை பூட்டிக்கிட்டு இருக்குன்னா பரவாயில்ல. இந்த லாக்கு தெரியாது, சீக்ரெட் லாக் போட்டிருக்குன்னா பிரம்ப எடுத்துடணும். அது என்னத்துக்கு உனக்கு லாக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பிள்ளைகள் ஒழுக்கத்தில் இருக்கிறார்கள், சரியான வழியில் இருக்கிறார்கள், மேன்மையான வழியை தேடுகிறார்கள் என்பது நாம் விளைக்கொள்ள முடியும். மறக்கிறார்கள் என்று சொன்னால், கதவை பூட்டிக் கொண்டே உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், நான் உண்மையான கதையை பேசுகிறேன், கற்பனை கதை இல்லை. ஒரு வீட்டில் போயிருக்கிறோம், அந்த பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு கதவை தட்டுறாங்க, உரிமையாக போக முடியல. ஒரு காலத்தை கேள்விப்பட்டோம், இங்கே மேற்கத்திய நாட்டில் கேள்விப்பட்டோம். எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகள் ரூமுக்குள்ளே அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ நம்ம இந்திய தேசம் அதோட மேலே மேற்கத்திய நாடை விட ரொம்ப நாகரிகத்தில் வளர்ந்துருச்சு. அது இப்போ பிள்ளைகள் கேட்குது, ஏன் ரூமுக்குள்ளே ஏமாறீங்க, என்னுடைய எதுக்கு? அதுதான் அந்த காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? கிழக்கு ஒரு ரூம் இருக்கும், இந்த வாசல் இருக்கும், மேற்கு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல்லேருந்து இந்த வாசல் நேராக போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே அதுக்கெல்லாம் வேற மாதிரி ரூமெல்லாம் இருக்காது. நேரு அங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். ஆனால் இன்றைக்கு அறைகள் 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 என்று சொல்லி தனிமையில் இருந்து தேவனுடைய மேன்மைகளை அன்றைக்கு எப்படி ஏவாள் மூலமாக வெளிப்பட்டதோ இந்த உலகம் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதில் எது ஜாக்கிரதை. அதனால தான் நீங்கள் அந்த உலகத்தில் அந்த 28 படிக்கிறதுக்கு முன்னாடி 27 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறாரு, கட்டளை கொடுக்கிறாரு. இதன்படி நீ நடந்தால், இதன்படி செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் மேன்மை கிடைக்கல, காலங்கள் மாறினது. இப்பொழுது பிந்தின ஆதமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கரங்கள் நம்மை மேன்மையாக மாற்றியது. இயேசு கரத்தை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு 3 காரியத்தை டக்கு சொல்லி முடிச்சிருந்தேன். 3 காரியங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், இந்த 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் கைகள் என்ன செய்திருக்கிறது, அவருடைய கரத்தில் என்ன வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்தை குறித்து, அவருடைய கரம் என்ன மேன்மையை நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையா இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வார்த்தை எடுத்தாலும் அதோடைய புதிய ஏற்பாட்டுடைய நோக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இயேசுவினுடைய கரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். என்ன சொல்றார்? பெத்தானியா வர வந்து அவர் கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு 3 காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. முதலாவது, இயேசுடைய கரம் எப்படிப்பட்ட கரமா இருந்தது? மத்தேயு சுவிசேஷம்
19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் ம். அவர் கைகளை வைத்து ஃபர்ஸ்ட் நான் காட்டுகிறது சிறு பிள்ளைகள் மேலே அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். முதல் காரியம் சின்ன பிள்ளைங்க. குடும்பத்துக்கு மேன்மை யார் தான்? பிள்ளைகள். இந்த வருஷத்துல சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமான பயங்கரமான காரியங்கள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். பயங்கரமான காரியங்கள், நாம் அருவருக்கத்தக்க காரியங்கள் அதிகமா நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பிள்ளைகள் மேல என் கையை வைப்பேன், பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள். எதிர விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளைகள் மேல என்னுடைய கையை வைப்பேன். கர்த்தர் கை தொடும்போது அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இந்த புதிய ஆண்டுல உன் பிள்ளையை தொடுபடிக்கு நீங்க பிள்ளைய ஜெபத்துக்கு நடத்துங்க. பிள்ளையை ஆண்டவர் தொடுபடியாக கர்த்தருக்கு முன்பாக நடத்துங்க. பிள்ளைகளுக்கு எண்ணிக்கை கடங்காத ஆபத்துக்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எண்ணிக்கை கடங்காத ஆபத்துகள் நிறைந்திருக்கிற காலங்கள், ஒவ்வொரு ஆண்டு பெருகிக்கொண்டே இருக்க காலங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சென்ட் ஜான் சர்ச் விசுவாச குடும்பமே, உன் பிள்ளைகள் மேலே என் கரத்தை வைத்திருப்பேன், உன் பிள்ளைகள் மேன்மையாக இருப்பார்கள். ஆமென் தானே? மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் வசனம் மட்டும் சொல்லிட்டே போறேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தெளிவாக நாம் தியானிக்கலாம். இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து, அவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உன் கையை வையும், நீர் வந்து என் பிள்ளை மேல உங்களுடைய கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. என் பிள்ளை மரித்து போச்சுது, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இயேசுவை நீர் வந்து என் பிள்ளை மேல உங்களுடைய கையை வையும், என் பிள்ளைக்குள்ள உயிர் வரும். எத்தனை நம்புகிறீங்க? பாவத்துக்குள்ள மரித்து, கீழ்ப்படியாத சுபாவத்துக்குள்ள மரித்து, அக்கிரமத்துக்குள்ள மரித்து, பொல்லாத பழக்க வழக்கத்தை மரித்து கிடக்கிறவருடைய பிள்ளை மேல கர்த்தர் தம்முடைய கைகளை வைத்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளை மேல நீ அக்கறை வைத்திருக்க இல்லையோ, கர்த்தர் கவனத்தை வைத்திருக்கிறாரு. உன் பிள்ளைகள் மேல கர்த்தர் கவனத்தை வைத்திருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே என் பிள்ளைகள் மேலே மேன்மை அடையத்தக்கதாக உடைய கரத்தை வைத்துக் கொள்ளும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எங்கேயும் சரியான செக்யூரிட்டி இல்லை. வாலி பிள்ளைகளுக்கு வேலை செய்கிற இடம், டிராவல் பண்ற இடம், எந்த இடத்தையும் இல்லை. ஆனால் தேவன், நான் அந்த வார்த்தையை ஒவ்வொரு வருஷமும் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, எங்கே வேணாலும் எது நடக்கட்டும். நான் சும்மா சமாதானம்லாம் சொல்லவே மாட்டேன். இந்த வருஷம் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இல்லை, இந்த நீங்க விரும்பினாலும் விரும்ப விட்டாலும் இந்த உலகம் வேதனை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும், துக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் என் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் வருவாயானால், அவர் தொடுபடி அவருடைய கரத்தில் கொடுப்பாயானால், இயேசு நம்முடைய பிள்ளைகள் மேலே அவருடைய கரத்தை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய கரம் பாதுகாக்கிற கரம். ஒரே ஒரு நோக்கம், கர்த்தர் தான் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த தகப்பு பாருங்க, என் பிள்ளை மரிச்சிச்சு, ஆனா நீர் வரும். அந்த வார்த்தை எப்படி சொல்ல பாருங்க, வந்து என் பிள்ளை மேலே உடைய கரத்தை வையும், உமது கரத்தை வையும். இயேசு முதலாவது அவருடைய கரத்தினால் நடந்த அடையாளம் என்ன? கரத்தை ஜனங்கள் மேல் வைத்தார். அவர் இன்னைக்கு முதல்ல என் மேல் வைக்கட்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பிள்ளைகள் இருந்தா உங்க கரத்தை வச்சுட்டு, அப்பா இது என்னுடைய கரம் இல்லை, உங்க கரம் என் பிள்ளை மேல் அபரட்டப்பா. இந்த 2025 உங்களுடைய கரமே என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும். என் பிள்ளைகளுக்கு நல்ல சுபாவத்தை உண்டாக்கும், என் பிள்ளைகள் நல்ல கீழ்ப்படுதல் உண்டாகட்டும். ஐயா, உலகத்தை பலவிதமான காட்சிகளை பார்த்து பிள்ளைகளுடைய எண்ணங்கள் கெட்டு போகக்கூடாது, குழந்தைகளை உள்ளம் கெட்டு போகக்கூடாது. ஐயா, உங்களுடைய கரத்தை வையும் ஆண்டவரே. ஒருவேளை கெட்டு போன பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை வைக்கும் போது அந்த பிள்ளையை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்றாரு. பிள்ளைகள வாழ்க்கை மாற்றம் வர்றன்னு சொல்றாரு. ஒரு மாற்றம் வரும், பயப்படாதீங்க. ஆண்டவரே, இந்த மாதம்
இந்த வருஷத்தின் முதல் நாள்ல சபையில் கொடுத்தது வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டப்பா. இது உம்முடைய வார்த்தை, மேன்மைப்படுத்துவேன் சொன்னீரே. என் பிள்ளையை மேன்மைக்குள் எதிராக இருக்கிற குணங்கள் இன்றைக்கு மாறுபடி ஐயா என்னுடைய கரம் இல்லை, உங்க கரம் என் பிள்ளை மேல அமரட்டும். வீட்டுக்கு போனீங்கன்னா பிள்ளை மேல உங்க தலையில கை வச்சு முதல்ல நீங்க இந்த வார்த்தை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவன் உங்கள் பிள்ளைகள் மேல கரத்தை வைப்பார். இன்னொரு காரியத்தை காட்டுற பாருங்க, பிள்ளைகளால அப்படி கண்டினியூஷன் பழைய ஏற்பாடு ஒரு விஷயத்தை காட்டுற பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொன்னார். அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி அவனுக்கு வர மட்டும் நான் பந்தியில் நினைச்சதுல இருக்க மாட்டேன். அதான் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. நல்லா கவனித்து பாருங்க. ஏன் பிள்ளைகள் மேல இயேசு கையை வைத்தார்? எதற்கு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்? ஒரு பிள்ளை மேன்மை அடைந்தால் தகப்பன் மேன்மை அடைகிறான், அவருடைய தாய் மேன்மை அடைகிறாள். ஆனால் தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு யாராம் கிரீடம் என்று சொல்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு யாராம் கிரீடமாகும். அந்த ஜெனரேஷன் மேல கடவுள் எவ்வளவு கவனத்தை வைத்திருக்கிறார், எவ்வளவு கவனத்தை வைத்திருக்கிறார். அந்த ஒரு தாய்க்கு தன் பிள்ளை குறித்து பேசுவது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு நாள் எங்க அம்மாங்க வந்திருக்கும் போது 2 மினிட் பேசிட்டு இருக்கும்போது, அது யார் தெரியுமா? என் பையன். அந்த வார்த்தை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு தாயுடைய ஏக்கம் பாருங்க. என்னை குறித்து யாராவது, அதாவது எங்கள் அம்மாட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து இப்படி பண்ணுவார். ஏன்னா அவங்க சொன்னவங்களுக்கு எங்கள் அம்மானு தெரியாது. அதனால அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் அம்மா உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி ஆகி உடனே யார் தெரியுமா? என் பையன்தான். அந்த ஒரு வார்த்தை எனக்கு கேட்டது ஒரு பெரிய சந்தோஷம். என் தாய்க்கு நான் மேன்மையாக இருந்தேனே நினைத்து என் ஆத்துமாவே கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு மேன்மையா இருக்கிறீர்களா? நீங்க உங்க பெற்றோருக்கு மேன்மையா இருக்கிறீங்களா? அப்படி மேன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நமக்கு 40 வயசு ஆனாலும் நான் பெற்றோருக்கு குழந்தை தான். அந்த பெற்றோருக்கு நாம் மேன்மை உள்ளவர்களா இருக்கணும். அவர் சொல்ல பாருங்க, இவ்வளவுதான் பிள்ளை இல்லை, இன்னொருத்தர் இருக்கிற எங்க இருக்கிறான், அந்த பிள்ளை வரும்பட்டும். பின் நாட்கள் பாருங்க, ஈசாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? என் மகன் யாரா இருக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறார். ஐயா, இஸ்ரவேல் ராஜா யார் தெரியுமா? என் மகன். பிள்ளைகளை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோடு கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஜோசப் கவனத்தை வச்சுக்கிடுங்க. உன் பிள்ளை ஒன்றை வச்சு உங்க அப்பா சந்தோஷப்படணும், உங்க தாத்தா பாட்டி சந்தோஷப்படணும், உங்களை வச்சு சபை சொல்லணும். இது யார் தெரியுமா? யோவான் சர்ச்சி. இந்த பையன் யாரு? இந்த மகன் யாரு? யோவான் சர்ச்சி. பிள்ளைகள் மேலே இயேசு தன் கைகளை வைத்தார். ஐயா, இந்த வருஷத்துல நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம், உலகத்துக்கு எல்லா பிள்ளைகள் மேலும் தேவன் தம்முடைய கரத்தை வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார், பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்க எப்பொழுதும் பிள்ளை மேல கை வைத்து இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு நான் என் பிள்ளை மேல கை வைக்கிறேன், ஆனா என்னுடைய கரமா வைக்கலப்பா, உங்களுடைய கரமா வைக்கிறேன். கரங்களை வைத்தார். 2வது ஒரு காரியத்தை காட்ட பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நான் எல்லாம் ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு போறேன். ஞாயிற்றுக்கிழமை அதோடைய தெளிவா அந்த காரியங்கள்லாம் பேசலாம். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, தமதுடைய கரத்தை சீசருக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே.
இயேசுடைய கரம் பிள்ளைகளை நீட்டினது அவர்களை மேன்மைப்படுத்த. எந்த பிள்ளை மேல கையை வைத்தாரோ மேன்மைப்படுத்த. இப்போ சீசர் கரத்தை நீட்டுகிறார். நீட்டிட்டு சொல்கிறாரு, இவர்களெல்லாம் என்னுடைய சொந்தம் என்று சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லுமா, நான் யாருக்கு சொந்தம் ஐயா? யாருக்கு சொந்தம்? இந்த காலையில ஆண்டவர் நமக்கு நேராக கையை நீட்டி சொல்கிறாரு, நீங்களாம் எனக்கு யாரு? தாய். நீங்களா யாரு? என் சகோதரர்கள். நீங்களாம் என் குடும்பம் என்று சொல்கிறார். அவருடைய கரத்தை நீட்டினால் அந்த கரத்துக்குள் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப நீட்டி சொல்கிறாரு, நீ இனிமே அந்நியர் கிடையாது, நீ புறஜாதியா கிடையாது, நீ என் சொந்தம். எத்தனை விரும்புகிறீங்க? நான் என் ஆண்டவருக்கு சொந்தம். கொஞ்சம் வாய் திறந்து ஆமென்னு சொல்லுங்களேன். இவ்வளவுதானா ஐயா? நம்மெல்லாம் ஆண்டவருக்கு சொந்த ஐயா அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அவரே தான் மீண்டும் அந்த வசனம் பண்ணீங்க. இயேசுவானவர் தமது கையை தம்முடைய சீசருக்கு நேராக நீட்டி, இதோ இதோ என் சகோதரர்களும், அந்த வார்த்தை பாருங்க, என் தாயும். அப்போ என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் மகனாவும் இருக்கிறேன். சீசருக்கு எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு? சகோதரனாக இருக்கிறேன். நீ என் சகோதரன். இந்த சகோதரங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு ரெண்டு சகோதரர்கள் ஒருமித்து இருந்தா எப்படி இருக்கும் காமிங்க. அதனால சங்கீதக்காரர் சொல்கிறார், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அப்ப என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கையை நீட்டிட்டாருன்னா பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஒன்றாக இணைக்க அசுத்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆமே. உடைந்து கிடக்கிற குடும்பத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை இணைத்து அவர் சந்தோஷப்படுகிற ஒரு வாய்ப்பை யாரிடத்தை எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்மளை எதிர்பார்க்கிறாரு. மகனே, நீ என் சகோதரன். சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறேன், நீ மேன்மை அடையணும். நீ மேன்மை இழந்து இருக்க கூடாது. குடும்பங்கள் உடைஞ்சிருந்தா மேன்மையா? மேன்மையா? பிரிஞ்சிருந்தா மேன்மையா? பிரிவினை பிசாசுடையது, ஐக்கியப்படுத்துவது தேவனுடையது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒரு உண்மையா நேசித்தீங்கன்னா உங்களால உங்க சகோதரன் விசாரிக்க இருக்கவே முடியாது. நானும் என் சகோதரன்லாம் ரொம்பலாம் பேசல மாட்டேன். நான் இருந்தால் அவனுக்கு இருக்கிட்டே இருக்க மாட்டானுங்க. அப்படிதான். ஆனால் விசாரிப்பது, அவன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான். நான் சென்னையில் இருந்தாலும் ஊரில் அவங்க என்ன பண்ணுறான்னு கவனிச்சுட்டே இருப்பேன். அதை விசாரிப்பேன். விசாரிச்சுட்டு இங்கிருந்தே சொல்லுவேன், அப்படி பண்ணு, இப்படி செய்யாத, இது பண்ணாத அப்படின்ட்டு விசாரிக்கிறது. இவங்க சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அவனை குறித்து விசாரிக்கும் போது மண்டலம் சூடாகும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சிலத்தை இப்போ போய் அவனை பிடிச்சு கொண்டு வந்துடலாமட்டு இருக்கும். ஆனால் எனக்கு வான்னா வரமாட்டான். அவன் தெரியும், இங்கே வந்தேன்னா வேற மாதிரி ஆயிரோன்னிட்டு. ஆனால் அவ்வளோ கஷ்டம் வருது. ஒரு சகோதரர் கெட்டு போனான்னு அவ்வளோ வேதனை, அவன் சரியா இல்லைன்னு அவ்வளோ கஷ்டம் வரும். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு சகோதரர் குறித்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வதற்காக ஏன் மேன்மை அடைய மாட்டேங்கிறோம்? எதுக்கு மேன்மை இல்லை? அவர் சொல்றார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மையா. இப்ப மேன்மை ஆக்குறதுக்காக தான் கையை நீட்டுறாரு. எப்படி நீட்டுறா பாருங்க. சீசரை பார்த்து, நீங்கள் யாரு? எனக்கு என் தாயும் என்னுடைய சகோதரமா இருக்கிறீங்க. நான் இந்த வார்த்தையை அடுத்த புது வருஷத்துல அவர் சொல்லும் போது சொல், நீ பெரிய ஆழமான பெரிய பிரசனம் பண்ண வேண்டாம், லேசான என்னுடைய குணத்தை மட்டும் எடுத்து சொல்லு. நான் எதுக்காக வந்திருக்கிற சொல்லு. என் விருப்பம் என்ன? இயேசுவை எல்லாமே நமக்கு மேன்மை இல்லை. அப்படி வார்த்தை கேட்டு பாருங்க, மேன்மை வரும், கனம் வந்துடும். அப்போ பிள்ளைகள் மேல் அவர் அவ்வளவு கவனத்தை வைத்திருக்கிறார். அடுத்து சீசர்கள் மேல் அவ்வளவு கவனத்தை வைத்திருக்கிறார். அவர் அந்நியனாக சொல்லலை, என் தாய் என் சகோதரன் என்று சொல்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை காட்டுவாங்க. இல்லை, அதே விஷயத்தில் இன்னொரு காரியத்தை காட்டுவாங்க. மத்தேயு
14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு ம் கையை நீட்டி அவனை பிடித்து, ம் அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? எனக்கு அந்த வசனம் பாருங்க. இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, நல்ல கவனிங்க, இப்போ இந்த சம்பளம் தெரிஞ்ச சமம் சூழ்நிலை, தத்தளிப்பு, கடல்ல மறிச்சிருவோங்கிற சூழ்நிலை, கையை உயர்த்துறான், யாராவது காப்பாற்ற மாட்டீங்களான்னுட்டு இயேசு உடனே கையை நீட்டி அதற்கு கையை வைத்தார். இப்பொழுது கையை நீட்டுறார், உறவு என்பதை காட்டுவதற்கு. அந்த உறவுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லும்போது அவனை தூக்கி எடுப்பதற்கு கரத்தை நீட்டுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வேதனைக்குள்ளும் நெருக்கத்துக்குள்ளும் நீ அமிழ்ந்து போவோம் என்று பயப்படும் 2025 கர்த்தர் சொல்கிறாரு, உன் கரத்தை பிடித்து நான் உன்னை தூக்க போறேன்னு சொல்றாரு. பேதுருவை தூக்கினவர் நம்மை தூக்குவேன் என்று சொல்கிறாரு. ஏனென்றால் அவருடைய கரம் நமக்கு உதவி செய்கிற கரம். ஒரு அழகான பாடல் ஒன்று உண்டு. அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற, அந்த பாட்டுக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது, கரங்கள். அந்த கரம் உடனடியாக பேதுரை பார்த்துட்டு, இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், மகனே, நீ உலகம் என்கிற சூழ்நிலையில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, எழுந்திருக்க முடியாமல் கிடக்கிறாயோ, நான் இன்னைக்கு உன் கரத்தை பிடிச்சு உன்னை தூக்குறேன். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போறாரு. பயப்படாதுங்க. நீங்க பாவம் என்கிற, சாபம் என்கிற அந்த பயங்கர மேன்மை இழந்து போய் கிடக்கிற நம்மை கர்த்தர், உலகம் என்கிற இந்த கடல்ல தத்தளிக்கிற நம்மை தேவன் அழகாக தூக்கி எடுத்து கர்த்தர் கனப்படுத்த போறார். பேதுரு தூக்கி தன்னோடு தன் படகிலே வைத்தார், பாதுகாத்தார். அவர் கரத்தை அவர் நீட்டினுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. 3வது காரியத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அந்த வார்த்தை கவனிங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். 37-38 வசனம் கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் அவர் காட்டினார். அவருடைய கைகளை ஏன் காட்டினார் தெரியுமா? ஏன் அவருடைய காலை எடுத்து காட்டினாரு? இந்த 2 கைகளும் ஆணிகளினால் அடிக்கப்பட்ட கை, 2 காலும் ஆணிகளால் குத்தப்பட்ட கால்கள். அந்த கரத்தை எடுத்து அப்படியே காட்டுறாரு. மகனே, என் கையை பாரு, நான் உனக்கு மேன்மை கொடுக்கும்படி நான் மேன்மை இழந்தவனாய் மாறினேன். உனக்கு சுகத்தை கொடுக்கும்படி நான் பலகீனனாய் மாறினேன். நீ பலவானாய் இருக்கும்படிக்கு நான் பலகீனனை போல் அடிபட்டேன் என்பதை பாருங்கள் என்று அப்படியே காட்டுகிறார். அவரது கைகளை வைத்தவர், கைகளை நீட்டினவர் இப்பொழுது கைகளை காட்டுகிறார். இப்போ சில சாமியார்லாம் இப்படியே கையை காட்டுவாங்க, சில ஊழியக்காரர் கூட இப்படி கையெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் அந்த கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசுவின் கையில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அந்த கையை பார்த்த உடனே என் அக்கிரமம் அங்கே தெரியும், என் பாவம் அங்கே தெரியும், என் கீழ்ப்படியாமை தெரியும், என் துரோக செயல் தெரியும், என்னுடைய எல்லா மீறல்களும் தெரியும். ஐயா, எல்லாம் எங்க இருக்குது ஐயா? அந்த கையை நீட்டின உடனே உள்ள இருக்க பிசாசு சொல்லும், அக்கிரமத்தை செய்யற சொல்லும், ஐயோ இந்த கரத்தினாலே
என் வல்லமையை இவன் அழித்தான். ஐயோ, இந்த கரத்தினாலே தானே இவன் என்னுடைய மேன்மையெல்லாம் உரிந்து போட்டான். ஐயோ, இந்த கால்களினாலே தானே என் தலையை நசுக்கினான். அறதாய் சொன்னார், என் கைகளை பாருங்கள், என் கால்களையும் பாருங்கள், இதில் என்ன உனக்கு தெரியுது மகனேன்னு கேட்கிறாரு. இந்த காலையில இந்த கையில் உனக்கு, என் கையில் என்ன உனக்கு இதை பார்க்கிறா? எத்தனை நம்புறீங்க அந்த கையிலே நம்மை பார்க்கிறோம்? ஆனால் சொன்னேன், என் தேவன் அவர், என் தேவன் அவர் என்னை மேன்மைப்படுத்த, இந்த பூமியில என்ன மேன்மைப்படுத்துவதற்காக. ஏன்னா எனக்கு நான் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவன், நான் ஓல்டஸ்ட் கிறிஸ்தவன் அல்ல. இன்னைக்கு எனக்கு இயேசுதான் வழிகாட்டி. நான் அவரை தான் பார்க்கிறேன். அவர் என்ன பார்க்கிறாரு? அவர் கையை காட்டுறாரு, மகனை பாருன்னு காட்டுறாரு. ஒரு பிள்ளை ஒரு திருப்பு அவருடைய கையை பார்த்துட்டான்னா, அவருடைய காலை பார்த்துட்டான்னா, அவன் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே பொல்லாத வழி விட்டு மனம் திருப்பிடுவாங்க. சில ஜோனும் போது, ஆண்டவரே நீங்கள் அது தார இதை தர கேட்காதீங்க, ஆண்டவருடைய கரத்தை நான் பார்க்கட்டப்பா, உன் கரத்தை கொஞ்சம் காட்டுங்க, என் கொடுமையான என் கணவனுக்கு அதை காட்டுங்க, கொடுமையான என் பிள்ளைக்கு அதை காட்டுங்க, என் சகோதரருக்கு அதை காட்டுங்க, அவன் அதை பார்க்கட்டும். அந்த கரத்தில் நீ வைத்திருக்க. அதனால சொன்னார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறப்பா, எங்கேயும் இல்லை. அவர் காட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஏன்னா இந்த கரத்தினால தான் நான் மேன்மை அடையும்படிக்கு கர்த்தர் அவர் கரத்தை எனக்கு காட்டுறாரு. பாருது, நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய்? ஏன் பயந்துகிட்டு இருக்கிற? நீ நினைக்கிறியோ மேல வர முடியாது நினைக்கிறியோ? என் கரத்தை பாரு, என் கரத்தை பிடிச்சுக்க, அல்லது நான் உன் கரத்தை பிடிச்சிடுறேன், நான் உன்னை மேலே கொண்டு வந்துடுவேன். மேன்மையான இடத்தில், மேன்மையான இடத்தில். ஒரு நாள் ஒரு சகோதரர் வீதமாக சொன்னார், 75வது ஆண்டில் மிகவும் நெருக்கப்பட்டு, மிகவும் கஷ்டப்பட்டு, அதாவது பொருளாதாரத்திலையும் சரீர வியாதியும் கஷ்டம் வந்த உடனே குடும்பம்லாம் வெறுத்துச்சது. குடும்பம்லாம் அவரை ஒரு காலத்து கொடுத்த மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சுது. நினைப்பேர்கிட்ட பணம் இல்லை, சரீரத்தில் இல்லை, சுகம் இல்லை, நம்ம வீட்டில் வந்தால் நம்ம கவனிக்க வேண்டி வந்துடுவோம், உதவி செய்ய வேண்டும் வந்துடுவோம் வேண்டி எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் அடையாறு அந்த ஆலமரம்னு சொல்கிற இடத்துல, அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறாரு. யாராவது ஏதாவது செய்ய மாட்டார்களா என்று. என்ன செய்யணும்? நல்ல செல்வமாக இருந்த மனிதன் இப்போ தன்னுடைய சில தவறுகளினால எல்லாத்தையும் இழந்துட்டார். தன்னுடைய தவறான பாவம் வாழ்க்கையினால் எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு அம்மா போய் ஒரு டிராக்ஸ் கொடுத்து, அந்த டிராக்ஸில் இயேசு அவருடைய கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த தலைப்பில் தான் காட்டணும். இவர் பார்த்துரு, இயேசு என் தலையை என்னுடைய அவர் கையில் வச்சிருக்கிறாரா? இவங்கெல்லாம் இயேசு கிண்டல் பண்ண ஆட்கள் ஒரு காலத்தில். இவர் கடவுளாம், ஆனால் எல்லாரும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, தப்பிக்க முடியல. இவ்வளவு இவரை போய் கடவுள் கடவுள் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த டிராக்ஸை இதை பார்த்த உடனே இவருக்கு பழைய காலத்துடைய நினைவெல்லாம் வருகிறது. சரி, என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் படித்து பார்க்குற சில சாட்சிகள் இருக்குது. உடனே அதில் ஃபோன் அட்ரஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த அட்ரஸ் போகிறாரு. அங்கே போய் தன்னுடைய நிலைமை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போது இந்த கரங்களை குறித்து பேசும்போது அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். நடந்த ஒரு சம்பவம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்குள்ள இருந்து 32 பேய் ஓடிச்சான். எத்தனை பேய்? ஒரு பேய் 2 பேய் இல்லை, ஒன்று ஓடுதான். அப்போ போயிடுச்சு. அடுத்த இன்னும் வந்திருக்கான். அடுத்தது, நான் யாரு தெரியுமா? நான் தான் இவனுக்கு இதை குடிக்க வச்சேன், நான் தான் இவனை விபச்சாரம் பண்ண வச்சேன், நான் தான் இப்படி தப்பான வியாபாரம் பண்ண வச்சேன். இப்படி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குதான், வந்துக்கிட்டு இருக்குதான். இந்த எல்லா ஆவிகளும் அந்த மனுஷனை விட்டு போனதுக்கப்புறம் திருப்பி பார்க்குறாரு, நான் யாரு, நான் ஏன் இப்படி வந்திருக்கிறேன், என்ன நிலைமை. அப்பொழுது அவங்களுக்கு எல்லா விஷயம் சொல்கிறாங்க.
சொன்னக்கப்புறம் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இழந்து போனதை விட எத்தனையோ மடங்கு அவர் மீண்டும் கர்த்தர் மேன்மையாக வைத்தார். இன்றைக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார். சும்மா அப்படி கரத்தை பார்க்கல, சும்மா கரத்தை காட்டல. அவரு பாரு, இந்த வருஷத்துல ஆண்டவருடைய கரத்தை காட்டுக்கப்பா, நான் பார்க்கட்டும். வெறும் காயம் மட்டும் இல்ல, அந்த காயத்துக்குள்ள உனக்கான மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உனக்கான விடுதலை வைத்திருக்கிறார். நிறைய வியாதிகளுக்கு பின்னாடி இருப்பது பிசாசு. நிறைய வியாதிகளுக்கு பின்னாடி அதுதான் இது செயல்படுகிறது. இந்த செவ்வாழை ஒரு மனுஷன் வருவார் பாருங்க, வராரு, ஒரு 2-3 வாரம் வராரு. இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டேன், 31 வந்தாரு. இங்க வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு, இப்போ நிறைய விடுதலை எனக்கு தெரியுதுயா. சின்ன வயதுலேருந்தே பாதிக்கப்பட்டிருக்க அந்த மனுஷன். அவ்வளோ வயசு, கல்யாணம் ஆகலை, ஒரு இதில் ஒரு வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே செய்யலை. எல்லாரும் என்ன திட்டி அவமானப்படுத்தி இப்பொழுது ஏன் எனக்கு இப்படி இருக்குங்கிறது இப்போதான் உணர்கிறேன். அந்த ஆவிகள் போக 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 தானா விடுதலை கிடைக்குங்க, மேன்மை கிடைக்கும். உன்னை மேன்மை இல்லாதபடிக்கு அழித்து கொண்டு சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் சொல்ற கையை பாரு அப்படிங்கிறாரு. அதுதான் கையை நீட்டுறாரு. நீ மேன்மை அடைபடியாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மை வைக்கிறதுக்குதா. ஆண்டவரே, இன்னைக்கு அந்த கரத்தை எனக்கு காட்டுங்க. நீ காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவ பிரசைக்கும் போது அந்த கரம் தான் முன்னாடி வரணும். அதை பார்க்க விரும்புங்க. ஆண்டவரே, அன்றைக்கு மாத்திரம் இல்லையா, இன்றைக்கு எனக்கு அந்த கரத்தை காட்டுங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஏசாயில சொல்றாரு, தோண்டி எடுக்கப்பட்ட என்னதை பாருங்க, கண்மலைங்கிறாரு. யார் அந்த கண்மலை? கிறிஸ்துவே. யார் அந்த கண்மலை? கிறிஸ்து. யார் தோண்டப்பட்டது? இயேசுவே. அவர் எனக்காக. நீங்க அந்த கரத்தை சும்மா கரத்தை வைக்கல, கரத்தை நீட்டல, கரத்தை காட்டல. அவர் அந்த கரத்தை காட்டும் போது அங்கே என் வாழ்க்கை அங்கே இருக்கிறது. இழந்து போயிருக்கீங்களா? வியாதிப்பட்டிருக்கீங்களா? பயந்துகிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கை இப்படிதான் நினைச்சிருக்கீங்களா? ஏசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த புது வருஷத்துல தேவன் இந்த காலையில் சொல்கிறது, மகளே, உனக்காக என் கரத்தை நீ குறித்து நான் பேசுறேன், உனக்காக நான் பேசுகிறேன். நீ இந்த கரத்தை கொஞ்சம் கவனித்து பாரு, வீட்டில் போய் படிச்சு பாரு, வேதத்தை எடுத்து கவனித்து பாரு. அந்த கரத்துக்குள் வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் சொல்கிறார். அங்கே ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குது, ஒரு கனத்துக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட அந்த மனுஷர் பாருங்க, ஒரு இந்து மனுஷன், அந்த மனுஷனுக்குள்ள அத்தனை ஆவி இருக்குது. எனக்கு இவன் அனுப்புனா அவன் அனுப்புனா இவனுக்கு தொழில் போட்டியில அவங்க சொந்தக்காரங்களை ஒருத்தர் சூனியங்களை வைத்து அப்படியே வாழ்க்கையை ஒன்னிலமாக்கிட்டாங்க. பைத்தியக்காரர் மாதிரி வீட்டை விட்டு துரத்தப்பட்டாரு. ஆனா அந்த ஆவிலாம் போன உடனே கர்த்தர் மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. மேன்மைப்படுத்த, எவரையும் மேன்மைப்படுத்த என் ஆண்டவரால் கூடும். எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்த முடியுங்க. இந்த புது வருஷத்துல கர்த்தர் அப்படியே செய்ய இருக்கிறார். என் ஒரே ஒரு வசனம் சொல்லி பிடிக்க இருக்கிறேன், வாசிப்போம். லூக்காலிசம் இந்த முதல்ல காட்ட வாசித்து மீண்டும் வாசிங்க. 24 வசனம், 50 வசனம். இப்போ யார் அழைச்சிட்டு போறாரு? பெத்தானியா வர அவர்கள் சொல்லு. எவர்கள்? சொல்லுங்க. என்னை இப்பொழுது அழைத்து கொண்டு போய், என்னை யாருக்கு அழைச்சிட்டு போறாரு? இந்த 2025 ஆண்டு இந்த காலையில கர்த்தரின் அழைக்கிறார். என்னை பெத்தானியாவுக்கு அழைத்து கொண்டு போயிட்டு தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமே. இப்ப எத்தனை நம்புறீங்க? என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் என்னை மேன்மையாக, இதோட ஒவ்வொரு விளக்கத்தையும் வர்ற சண்டே சொல்கிறேன். இது ஒரு அவுட்ல ஒரு லைன், அவ்வளோதான். ஆனால் இதுடைய ஆழமான பகுதியை ஒவ்வொரு வாரமும் நினைச்சிறேன்
போன வருஷம் எடுத்த மாதிரி உன் தலையை உயர்த்துவார் என்று சொன்ன ஒவ்வொரு வாரமும் ஒன்றா எடுத்தேன். அதே போல் இந்த வர்ற சண்டே ஒரு பாட்டு, அப்படி ஒவ்வொரு சண்டே கொஞ்சமாக எடுக்கிறேன். இது மொத்தத்தில் ஒரு காரியம், நோக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போ மீண்டும் வாசிங்க. அந்த முதல் பகுதியை பாருங்க. நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர், அந்த வார்த்தை அப்படியே அழகாக எடுத்துக்கிடுங்க. என் தேவனாகிய கர்த்தர், பூமியை விட்டுருங்க, நான் வசிக்கும் இடத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக நிச்சயமாகிப்பார். ஆமே. அதுக்கான ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் வர நாட்களில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு கீவேர்டு, அவ்வளோதான், திறவுகொள்வாதி. ஏன் இந்த இயேசு எடுத்து காட்டுன்னு சொன்னால், அந்த இயேசுக்குள்ளே தான் அந்த மேன்மை இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அது ஒரு நிழல். அதோடைய ஒரிஜினல் எங்கே இருக்குன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த இயேசு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இயேசுக்குள்ளே தான் இத்தனை மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் அந்த வார்த்தை எப்படி எடுக்கிற பாருங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக, இல்லை இவ்வளோ அழகாக சொல்கிறல்ல, யாரை மேன்மையாகிப்பாரா? கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், உங்களை 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 பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 2024 சொன்னார், உன் தலையை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். நிறைய சாட்சி கொடுத்தாங்க. கர்த்தர் இப்படி இப்படிலாம் எங்களை வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார்? தலையை வைத்திருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். எல்லாம் நம்மளை தேடி வருங்க, நம்ம தேட வேண்டியதே இல்லை. நீ கர்த்தரை கனப்படுத்து, அவர் உன்னை கனப்படுத்திடுவார். உன் பிள்ளைகள், இந்த வருஷம் குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம் தான். உன் பிள்ளைகள் மேல என்ன செய்ய? கையை வைக்க சொல்லுங்க. ஆண்டவரே உங்க கையை வைங்க என் பிள்ளை மேல. டெய்லி வச்சு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் பிள்ளை மேல கரத்தை வைப்பாரு. ஒரு தீமை தொடாதபடிக்கு போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாப்பார் என்று இதே போல் ஒரு நாள் இந்த இடத்துல சாட்சி சொல்லுவீங்க.